ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட் தமிழ். நமக்கெல்லாம் பசிச்சா ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போய் தான் சாப்பிடுவோம். அப்படி போய் சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஃபுட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க இருக்கிற பல வித்தியாசமான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுகளை தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் வீடியோ பார்க்க முடியும். மறக்காம முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போறது ஹோராவால்திஸ்ல இருக்கிற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இது இந்திய பெருங்கடல்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல கடல் உணவுகளை நீங்க அங்க சாப்பிடவும் முடியும், சாப்பிட்டுக்கிட்டே கடல்ல வாழுற உயிரினங்களை பார்க்கவும் முடியும். இத கடலுக்கு அடியில 5.8 மீட்டர் ஆழத்துல உருவாக்கி இருக்காங்க. இங்க உணவுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஷாம்பெயின், வைன் போன்ற மதுபானங்களும் கிடைக்கும். ஏன்னா உள்ளே ஒரு பாரும் இருக்கு. ஹோராவாலில இருக்கிற இந்த ஹோட்டல் பில்டிங்கோடவே இந்த ரெஸ்டாரண்ட்டும் இணைக்கப்பட்டு கட்டிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள மக்கள் சாப்பிடுறதுக்கு 8 டேபிள்ஸ் வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் 8 டேபிள்ஸ்க்கு மேல போடல அப்படின்னு கேட்டா, ஓவர் கூட்ட கூடிடுச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ போயிடும் இல்லையா? அதனாலதான் இந்த ரெஸ்டாரண்ட்ல 7 கோர்சஸ் ஃபுட் மெனு இருக்கு. சுமார் $200 இருந்து $300 வரைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. இங்க மெயினா சாப்பிட வரவங்களே சாப்பாட்டுக்காக மட்டும் வர மாட்டாங்க. இந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சுத்தி இந்த ஆம்பியன்ஸை ரசிச்சுக்கிட்டு இந்த டிம்மான கடல் லைட்ல ஒரு புதுவிதமான ஃபீலை கொடுக்கும். சோ அதுக்காக தான் மெயினா இங்க எல்லாருமே வராங்க. நீங்களும் அந்த ஊருக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாருங்க. அடுத்து பார்க்க போற ரெஸ்டாரண்டோட பேரு தி மாடர்ன் டாய்லெட். ரெஸ்டாரண்ட்டுக்கு பொதுவா எல்லாரும் சாப்பிட தான் போவாங்க. ஆனா இங்க போனோம்னா நம்ம சாப்பிடுவோமான்னு தெரியல. ஏன்னா இது ஒரு டாய்லெட் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எல்லாமே டாய்லெட் சம்பந்தப்பட்டதா இருக்கும். உட்கார சீட்டு டாய்லெட் ஃபேஷன் போல இருக்கும். அங்க கொடுக்குற சாப்பாடுல இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே கக்கா போலவே இருக்கும். அதனால இது ஒரு வியர்டான ரெஸ்டாரண்ட் தான். எல்லாராலையும் அங்க போய் சாப்பிட்டுட்டு ஒழுங்கா வர முடியுமான்னு தெரியல. இந்த டாய்லெட் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாய்வான்ல இருக்கு. நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு வருவீங்களோ இல்ல சாப்பிட்டுட்டு இருந்துட்டு வருவீங்களோ அது உங்க கையில தான் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் தாய்வான்ல 2004 உருவாக்கி இருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்டோட இருக்கைகள், சுவர்கள், உணவு எல்லாமே கக்கா போலவே இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் குறிப்பா இவங்க குடுக்குற அந்த ஐஸ்கிரீம்னு இவங்க சொல்லலன்னா யாருமே அதை ஐஸ்கிரீம்னு நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு இந்த ஹோட்டலோட மெனு இருக்கு தெரியுமா? அதுவே வெஸ்டர்ன் டாய்லெட்டோட க்ளோஷர் இருக்கும் தெரியுமா? அந்த ஷேப்லயே கொடுத்திருப்பாங்க. யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு தெரியற நம்ம ஊர் ஃபுட் பிளாகர்ஸ்லாம் இந்த ஹோட்டலுக்கு போனா எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரும் போவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஒரு சில புதுமை விரும்பிகள் மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரோபோட் ரெஸ்டாரண்ட். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட், மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட் போல தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் தான். இது ஒரு ரோபோட்டிக் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் முழுக்க சத்தமான மியூசிக்கும் கண்ணை பறிக்கிற விளக்குகளும் விதவிதமான ரோபோட்டிக் ஷோக்களும் நடத்தப்படும். அதையெல்லாம் நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இங்க மெயினா இவங்க கொடுக்குற ஃபுட்டே பாத்தீங்கன்னா சுஷிங்கிற ஃபுட் தான். இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஆடைகளை தான் உடுத்தி இருப்பாங்க. அடுத்தடுத்து பல வித்தியாசமான லைட் ஷோக்களை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. வர மக்கள் சாப்பிடாங்களோ இல்லையோ இந்த ஷோக்களை பார்க்கிறதுக்கே உங்களுக்கு டைம் போயிடும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நீங்க போகணும்னா புக் பண்ணி தான் போக முடியும். அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா காஸ்ட்லியா இருக்கும். இதோட டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஷோ பேசிஸ்ல தான் ஆட்களை உள்ளே அனுப்புவாங்க. 90 நிமிஷம் ஒரு ஷோ நடக்கும். அது வரைக்கும் நீங்க உள்ள இருந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி, இந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஜப்பான்ல தான் அமைஞ்சிருக்கு. ஜப்பானுக்கு போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் மறக்காம போய் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டின்னர் இன் தி ஸ்கை ரெஸ்டாரண்ட். சில பேருக்கு அந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஆனா சில பேருக்கு பறந்துகிட்டே சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அவங்களுக்காகவே தான் இந்த டின்னர் இன் தி ஸ்கை ரெஸ்டாரண்ட் 150 அடி உயரத்துல தொங்க விட்டுருக்காங்க. உயரமான பில்டிங்ல இருந்து சாப்பிடுறதுக்கும் இப்படி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டே சாப்பிடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது மக்களுக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணும். கிரேனோட உதவியால ஒரு டைனிங் டேபிள் செட்டப்ப அந்த இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அதுல மக்கள் ஏறி அவங்க விருப்பப்பட்ட உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வெளிநாட்டுல மட்டும் இல்ல, இப்போ இது நம்ம சென்னையில கூட வந்துருச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு நேரத்துல 30 பேர் கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், காசு அதிகமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் இந்த த்ரில்லிங்கான அனுபவத்தை எப்படியாச்சும் அனுபவிச்சிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து உலகத்திலே வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கெமி ஸ்னோ ரெஸ்டாரண்ட். இந்த பிரம்மாண்டமான ஸ்னோ ரெஸ்டாரண்ட் நார்வே நாட்டுல அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஸ்னோவாலேயே கேஸ்டல் வடிவில் உருவாக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் அவங்க கட்டுறதுக்கு செங்கல்லையோ சிமெண்டையோ இரும்பையோ பயன்படுத்தவே இல்லை. இது முழுக்க ஸ்னோவாலேயே கட்டிருக்காங்க. இந்த கெமி ஸ்னோ ரெஸ்டாரண்ட் 1996 இருந்து நடத்திட்டு வராங்க. இதுல பல வகையான மீல்ஸும் ஸ்வீட்டும் ட்ரிங்க்ஸும் மக்களுக்கு வழங்கப்படுது. சரி, இந்த ஸ்னோ ரெஸ்டாரண்ட் வெயில்ல உருகிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உருகதான் செய்யும். அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா வருஷம் எந்த மாசத்துல ஸ்னோ வருமோ அந்த மாசத்துல மட்டும் இந்த ஸ்னோவை வச்சு ரெஸ்டாரண்ட்டை கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ரெஸ்டாரண்ட்டை கழிச்சிடுவாங்க.
இப்படி ஒவ்வொரு இயரும் அந்த சீசன் வரும்போது இந்த ஸ்னோ ரெஸ்டாரண்ட்டை கட்டுறாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரே டிசைன்ல இந்த ஸ்னோ ரெஸ்டாரண்ட்டை கட்டாம வேற வேற டிசைன்ல மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்காங்க. இங்க மக்கள் ரொம்ப பல வகையான பைலட் உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதா சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது கொஞ்சம் உண்மையிலே வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெஸ்டாரண்ட்கள்ல அந்த தீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறதுல அதுல வேலை செய்யற ஸ்டாஃப்ங்களே வித்தியாசமா இருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட பேரு தி ட்வின் ஸ்டார் டின்னர். இத பேரை கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க நடத்துறவங்க எல்லாருமே ட்வின்ஸ் தான். அதுவும் எல்லாருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வேலை செய்யறவங்க மட்டும் ட்வின்ஸ் இல்ல, இங்க சாப்பிட வரவங்களும் மேக்ஸிமம் ட்வின்ஸா தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட வித்தியாசமான ட்வின்ஸ் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில நியூயார்க் சிட்டி தான் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த ஹோட்டலுக்கு நிறைய ட்வின்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ட்வின்ஸா வரவங்களுக்கு இங்க ஃப்ரீயா ஃபுட்டும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பாக்குறீங்க ட்வின்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஹோட்டலுக்கு போய் ஃப்ரீயா உணவுகளை வெளுத்து வாங்குங்க. பந்தயத்துக்கு நான் ரெடி. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இடம் முடிச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபிஷ் கேஃப். இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்னு. இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க சாப்பிடும்போது உங்க டேபிளுக்கு கீழேயும் உங்க காலுக்கு பக்கத்துலயும் பல விதமான வண்ண வண்ண மீன்கள் அழகா நீந்திக்கிட்டு இருக்கும். அந்த அழகான வண்ண மீன்களை நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே உங்க உணவை நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதோட மட்டும் இல்லாம அந்த மீன்களுக்கு நீங்க அதுங்க சாப்பிடுற ஃபுட்டையும் நீங்க போடலாம். இந்த ஃபிஷ் கேஃபே 20 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாம தரையில இருந்து 25 சென்டிமீட்டர் தண்ணீரால நிரப்பப்பட்டு அதுல 200க்கு மேற்பட்ட வண்ண மீன்களை நீந்த விட்டுருக்காங்க. ஆனா நீங்க நடக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லா நடக்கணும். தெரியாம இந்த மீனாச்சி மிதிச்சிட்டா அவ்வளவுதான். இங்க பல வகையான உணவுகள் வழங்கப்பட்டாலும் நீங்க எனக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் வேணும்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற கோல்டு ஃபிஷ் பொறுக்கி இதை ஃப்ரை பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல கூடாது. நான் இதை ஏன் சொல்றேன்னா நம்ம ஊர் பசங்க அங்க போனா கண்டிப்பா இப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இப்ப உள்ள பல ரெஸ்டாரண்ட்கள்ல அழகான மீன்களை தொட்டில போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட்ல உங்களை தொட்டுட்டு போற மாதிரியே வச்சிருப்பாங்க. இப்ப பாக்குற இந்த ரெஸ்டாரண்டோட பேரு தி நியூ லக்கி ரெஸ்டாரண்ட். இந்த பேருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் பயங்கரமான ரெஸ்டாரண்ட். இது வரைக்கும் பல தீம்கள்ல அமைஞ்ச வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்களை பார்த்திருப்போம். ஆனா இது என்ன தீம்னா சுடுகாடு மயானம் தீம்ல அமைக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட். இங்க பிணங்களா பிதைக்கப்பட்ட கல்லறைகள் போலவே சவப்பெட்டிகளையும் சுடுகாட்டுல இருக்கிற மரங்கள் போலவே மரங்களையும் வச்சு ஒரு ரொம்ப வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் உருவாக்கி இருக்காங்க. எப்படிதான் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அப்படிதான் கேட்க தோணுது. இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டு போனா ராத்திரி தூக்கத்துல கனவுல என்னென்னலாம் வருமோ தெரியல. முன்னாடி எல்லாம் ஒரு பில்டிங் கட்டினா இதுக்கு முன்னாடி இங்க ஒரு சுடுகாடு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பொருளையே கிளப்புவாங்க. அதுல நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனா இங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே ஒரு சுடுகாட்டை கட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் நினைக்கிறேன் வெள்ளக்காரன். அடுத்து பார்க்க போற ரெஸ்டாரண்டோட பேரு தி ஹார்ட் அட்டாக் கிரில். என்னடா பேரு இது ஹார்ட் அட்டாக் கிரில்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஹாஸ்பிடல் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட். இங்க சாப்பிட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் பேஷண்ட போல ட்ரெஸ் போட்டு விட்டு பேஷண்ட போல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அங்க வர ஸ்டாஃப்ங்க எல்லாம் டாக்டர் மற்றும் நர்சுங்களை போல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு செம்மையா ஃபன் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் உணவு பரிமாறதோட மட்டும் அவங்க வேலை நிறுத்திக்காம வர கஸ்டமர்ஸ் கிட்ட இவங்க பாணியில சொல்லணும்னா வர பேஷண்ட்ஸ் கிட்ட சூப்பரா இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட செம்மையான ஃபன் கேம்ஸ் விளையாடுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல வர கஸ்டமர்ஸ்க்கு சில சாப்பாடு சேலஞ்சஸ் கொடுக்கப்படும். அதை அவங்க பண்ணி முடிக்க முடியல அப்படின்னா அவங்கள திரும்பி நிக்க வச்சு பட்டாக்ஸ்ல அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப பார்க்க போறது கடைசிக்கு முந்தின வித்தியாசமான ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்டோட பேரு ஓ நாய். இந்த ரெஸ்டாரண்டோட பேரை வச்சுலாம் இது என்ன தீம்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு டார்க் தீம் ரெஸ்டாரண்ட். நிறைய ஹோட்டல்ஸ்ல கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கணும்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எனி டைம் லைட் ஆஃப்லயே தான் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களை கண்ணை கட்டி காட்டுல விட்ட போல தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களை ஒரு நைட் விஷன் கிளாஸ் போட்ட ஆளு தான் கூட்டிட்டு போயிட்டு டேபிள்ல அழகா உட்கார வைப்பாரு. இங்க 3 விதமான கோர்சஸ்ல ஃபுட் அவைலபிளா இருக்கும். இந்த டார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போறதை விட்டுட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்ல சாப்பிட போறவங்க எல்லாம் பெருசா சாப்பிடுறதுக்காக ஒண்ணு போக மாட்டாங்க, ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்கு தான் போவாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம முதலாவதா பார்க்க போற ரெஸ்டாரண்ட் தி ஃப்ரெஷ் ஃபீஸ்ட் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இதுக்கு முன்னாடில இருந்தே இந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. ஆனா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல, மக்களும் யாரும் வரல. அதனால அவரு ஒரு கிரியேட்டிவான ஐடியாவை யோசிக்கிறாரு. அப்படி அவர் யோசிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கவர்ச்சி தான் நம்ம பிசினஸோட மெயினான அட்ராக்ஷன் அப்படின்னு திங்க் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ங்க எல்லாருமே பிகினி சூட்டுக்கு மாத்திட்டாரு. இந்த 2 பீஸ் பிகினி வேர் தான் அந்த ஸ்டாஃப்ங்களோட யூனிஃபார்ம். இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா அங்க போகாம யாராச்சும் இருப்பாங்களா? இப்படி ஒரு மாஸ்டர் மைண்ட் போட்டு அவர் பிளானை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்ல கூட்டம் அமோகமா குமிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் இங்க சாப்பிடுறதை விட அந்த பொண்ணுங்களை பாக்கிறதுக்குனே வருவாங்க. அது கூட மட்டும் இல்லாம அவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப் பொண்ணுங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல, அந்த நாட்டுல மாடல்ஸா இருந்தவங்க. இந்த ரெஸ்டாரண்ட் சைனால தான் அமைஞ்சிருக்கு. யாரெல்லாம் போவீங்கன்னு சொல்லுங்க.
பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.